என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், நாம் திரளாய் பெருக பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதை, அவருடைய இருதயத்தை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆம், நாம் திரளாய் பெருக பண்ணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் கிருபையாக நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். அது என்ன ஆலோசனை? பூமி எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆம், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய நாம மகிமைக்காக தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷமாக பிரசங்கிக்கும் போது நிச்சயமாக நாம் திரளாய் பெருக பண்ண கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். பவுலை குறித்து இன்றும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். பவுலை குறித்து, அவனுடைய நிருபத்தை குறித்து இன்றும் நாம் பேசி கொண்டிருக்கிறபடியினால் பவுலுடைய காரியங்கள், பவுலுடைய வாழ்க்கை, அவனுடைய பெயர் இன்னும் பெருக பண்ணிக்கொண்டே காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை சுவிசேஷமாக பிரசங்கிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய பெயரை பெருக பண்ணுவார், உடைய பெயரை பெருமைப்படுத்துவார், உடைய வாழ்க்கையை பெருக பண்ணுவார், உங்கள் சந்ததியையும் பெருக பண்ணுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் பெருக பண்ணப்பட, தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள் எங்கள் மூலமாக பெருக பண்ண கர்த்தர் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு உடைய சுவிசேஷத்தை இன்றே பிரசங்கிக்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும், அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.